என் ராஜாவே, என் தேவனே, என் கூக்குரலின் சத்தத்தை கேளும். உம்மிடத்தில் நான் வேண்டுதல் செய்கிறேன். அன்பானவர்களே, இந்த வசனம் ஒரு கவிதை அல்ல. இது இரவு முழுவதும் போராடிய ஒருவனின் அழைப்பு. தாவீது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் இருதயம் தரையில் விழுந்திருந்தது. என் ராஜாவே, இது அதிகாரத்தை ஒப்புக்கொள்ளும் வார்த்தை. என் வாழ்க்கையை நான் ஆள முடியவில்லை, என் பிரச்சனையை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆனாலும் நீர் என் ராஜா, என் தேவனே. இது உறவின் வார்த்தை. என்னுடைய மகன், என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய். அதுபோல என் தேவனே, தூரத்தில் உள்ள தேவன் அல்ல, என்னை அறிந்த, என் கண்ணீரை கண்ட, என் கண்ணீரை எண்ணும் தேவனே, என் கூக்குரலின் சத்தத்தை கேளும். அன்பானவர்களே, இது அமைதியான ஜெபம் அல்ல. இது மனம் நொறுங்கிய போது எழும் சத்தம். வார்த்தைகள் முடிந்த போது கூக்குரல் தான் ஜெபமாக மாறுகிறது. அந்த கூக்குரல் மனிதர்களுக்கு தொந்தரவு போல தோன்றலாம், ஆனால் தேவனுக்கு அது வாசனை கொண்ட பலி. உம்மிடத்தில் நான் ஜெபம் செய்கிறேன். இங்கே தாவீது ஒரு முடிவை எடுத்து விட்டான். மனிதரிடம் முறையிட மாட்டேன், புலம்பலில் சிக்கிக்கொள்ள மாட்டேன். நான் தேவனிடம் வேண்டுதல் செய்வேன், நான் தேவனிடம் முறையிடுவேன், நான் தேவனிடம் ஜெபம் பண்ணுவேன். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இன்று கூக்குரல் மட்டுமே மீதம் இருந்தால் அது தோல்வி அல்ல, அது தேவனை நோக்கி செல்லும் வாசல், அது தேவனிடத்தில் மன்றாடும் வழி. கேட்கிற ராஜா இருக்கிறார், கண்ணீரை மதிக்கும் தேவன் இருக்கிறார். அவரிடத்தில் வேண்டுதல் செய்வோமா? அவரிடத்தில் முறையிடுவோமா? தேவன் விரும்புகிற வண்ணமாய் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.